திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, திருமூல தேவநாயனார் திருத்தால் போற்றி போற்றி. திருமூல தேவநாயனார் அருளிய திருமந்திரம் 2ஆம் தந்திரத்தில் கரு உற்பத்தி என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய பாடல்கள் சில. திருச்சிற்றம்பலம். இன்புறு காலத்து இருவர் முன்பு ஊறிய துன்புறு பாச துயர் மனைவான் உளன் பண்புறு காலமும் பார்மிசை வாழ்க்கையும் அன்புறு காலத்து அமைத்து ஒளிந்தானே. பர ஆகாயத்தில் இருக்கக்கூடிய இறைவன் தாயும் தந்தையுமாகிய 2 பேர் இன்புற்ற காலத்து கருவில் சேரக்கூடிய அந்த உயிர் இந்த பூமிக்கு பிறந்ததுக்கப்புறம் அதனுடைய எப்படி வாழ்க்கை முறை இருக்கணும் அப்படிங்கிறத சிவபெருமான் முன்னாடியே வகுத்து அந்த குழந்தை பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடியே அமைச்சிட்றான் அப்படிங்கிறது சொல்கிறாரு. அதனுடைய பண்பு எப்படி இருக்கணும், அது உயிர் வாழக்கூடிய காலங்கள் எவ்வளவு காலம், அதனுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும் அப்படிங்கிற எல்லாமே அந்த உயிரானது பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடியே தலையெழுத்துன்னு சொல்லுவோம்ல, அப்படியே அமைச்சிடுறார். இதை பேர் இளவோடு பிணி மூப்பு சாக்காடு என்னும் 6 முன் கருவுட்பட்டது அப்படின்னு சொல்லி சிவசித்தியார் பாடல் சொல்லுது. அடுத்த பாடல். கருவை ஒளிந்தவர் கண்ட நாள் மூவேல் புருடன் உடலில் பொருந்தும் நற்று ஓரார் திருவின் கருக்குழி தேடி புகுந்து உருவம் 2ஆக ஓடி விழுந்ததே. நிலம் முதல் புருடன் முடிய உள்ள 25 அந்த தத்துவங்களும் தந்தையின் உடலில் பொருந்தி இருந்து பின்னாடி தாயினது கருப்பைக்குள்ள ஆண் பெண் இந்த 2ல் ஏதேனும் ஒரு உருவமாக புகும். இதை மெய்யுணர்வு கொண்ட ஞானியர் தான் மட்டும்தான் அறிவாங்க, மற்றவர்கள் அறிய மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சிவபெருமான் தாயினது கருப்பைக்குள் மட்டும் இல்லாமல் அது புகுறதுக்கு முன்னாடியே, தாயின் கருப்பைக்குள்ளே புகுவதுக்கு முன்னாடியே தந்தையினது உடம்பில் அதை வச்சு காக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்த பாடல். விழுந்தது லிங்கம் விரிந்தது யோனி ஒளிந்த முதல் 5 ஈரைந்து ஓடு ஏறி பொலிந்த புனல் பூதம் போற்றும் கரணம் ஒளிந்த நுதல் உச்சி உள்ளே ஒளித்ததே. தந்தையினது உடலில் பொருந்தி இருந்த அந்த 25 கருவிகளும் தாயின் கருவில் புகுவதற்கு காரணம் அவங்க 2 பேரோட சேர்க்கை. அப்படி நிகழும் பொழுது இந்த தசவாயுக்கள் மூலமாக தான் அது போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதாவது முன் ஒளிந்த முதல் 5 அப்படின்னா அந்த தசவாயுக்களில் 5 தவிர பிராணன், அபானன், உத்தானன், வியானன், சமானன் என்ற அந்த 5 வாயுக்களும் உயிரோட கருவில் புகுறோம் அப்படின்னு சொல்லி அப்படி புகுந்ததுனால ஞானேந்திரியம் 5, கண்மேந்திரியம் 5, பூதம் 5 என்ற 15 கருவிகளோட பருவுடம்பு வளருது. மற்ற தன்மாத்திரைகளும் அந்த கரணங்களும் அந்த உடம்பில் புருவ நடுவிலும் தலையிலும் பொருந்தி நிற்கும். அது சொல்கிறாரு. பொழிந்த புனல் பூதம் அப்படி அந்த நீர் வழியாக போகக்கூடிய பொழுது பூதம் போற்றும் கரணம் ஒளிந்த நுதல் உச்சி உள்ளே ஒளிந்ததே. இந்த தன்மாத்திரமும் அந்த கரணங்களும் அந்த உடம்பில் புருவ நடுவிலையும் தலையிலையும் பொருந்தி நிற்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதையே சித்தியாரும் சொல்லுது. சூக்குமம் கெட்டு தூளம் தோன்றிடா சூக்குமத்தின் ஆக்கி ஓர் உடல் கிடப்பது இன்று உடலாக்கும் தன்மைக்கு. இந்த சூக்குமம் கெட்டு தூள உடல் தோன்றிடாது. அதாவது நம்ம பார்க்கக்கூடிய உடல், இந்த உடல் கெட்டால் தான் அந்த சூக்குமத்தில் இருந்து திரும்ப பரு உடம்பு தோன்றும். அது எப்படின்னா ஓக்கிய சக்தி
உண்டாய் உடல் தரு காலம் முற்று நீக்கிட மரம்பின் வேறோர் நீள் மரம் நிகழ்ந்தது மாப்போல். ஒரு மரம் வேரில் இருந்து மற்றொரு மரம் முளைச்சி வர்றது மாரி இந்த சூட்சும உடம்பு தூள உடம்பு கிட்டக்கப்புறம் சூட்சும உடம்போட போகிற உயிரானது திரும்பவும் பரு உடம்பு கிடைச்சி அந்த வினைக்கேற்ற மாதிரி உடம்பு கிடைச்சி திரும்ப பிறவிக்கு வருது அப்படிங்கிறது சொல்லப்படுது. அடுத்த பாடல் திருச்சிற்றம்பலம். பூவின் மனத்தை பொருந்திய வாயுவும் தாவில் உலகி தரிப்பித்தவாறு போல் மேவிய சீவனில் மெல்ல நீள் வாயுவும் கூவி அழும் தான் குறிக்கொண்ட போதை. இந்த பூவினோட மனத்தை இந்த காற்று தான் உலகத்துக்கு எல்லா இடத்துலையும் பரவ செய்கிறது போல இந்த நுண் உடம்பினுடைய செய்கைகளை தசவாயுக்கள் தான் இந்த பரு உடம்புல நிகழச் செய்து பூக்களில் மகரந்த சேர்க்கையை அந்த காற்று எடுத்து சென்று அந்த தாவர கருவை வளர்ப்பது போல கருவில் இந்த உயிரை வளர்க்குது இந்த காற்றுகள் தான் சொல்லி சொல்கிறாங்க. இந்த நுண்ணுடம்பின் செயல் ஆற்றல் தான் தூள உடம்பின் செயலாக வெளிப்படும். அதற்கு துணையாக இருக்கக்கூடியது தசவாயுக்கள் என்றும், இதனால் குழந்தையானது பிறந்த உடனே முதல்ல அந்த அழுகிற காரியம் அந்த தசவாயுக்கள் காரணமாக தான் இந்த தொழில் நடக்குது அப்படின்னு சொல்லி சிவபெருமான் இப்படி தொழிலை செய்விக்கிறாரு. தசவாயுக்கள் மூலமாக அந்த தொழிலை செய்ய வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த பாடல் சொல்லுது. திருச்சிற்றம்பலம்.